நீங்கள் வாழ்க்கையில் தோற்றுவிட்டீர்களா? உங்களை ஏளனம் பேசியவர்கள் உங்களை நடுவழியில் விட்டுவிட்டு சென்று விட்டார்களா? உங்களின் உழைப்பும் முயற்சிகளும் எல்லாம் வீணாகி கைகளில் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறதா? எவ்வளவுதான் போராடினாலும் வெற்றி மட்டும் உங்களை விட்டு வெகு தூரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீங்கள் சிந்திக்கின்ற முறையையும் மாற்றக்கூடும். ஏனெனில் உலக வரலாற்றிலேயே மிக கொடூரமான அவமானங்களையும் சாத்தியமே இல்லாத தோல்விகளையும் சந்தித்த ஒரு மனிதன் அதே தோல்விகளை தன் பேரரசுக்கான விதையாக மாற்றிய கதையைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அவர்தான் ஆச்சார்யா சாணக்கியன். ஒரு சாதாரண ஏழை பிராமணனாக ஆசிரியராக இருந்த அவர் தனக்கு நடந்த ஒரு அவமானத்திற்கு பிறகு அன்றைய உலகின் ஆகச்சிறந்த வல்லரசான மகத பேரரசையே ஒட்டுமொத்தமாக தரையில் விழ வைத்தார். அவர் ஒரு முறை சொன்னார், தோல்வி என்பது உன்னுடைய கதையின் முடிவல்ல, அது உன்னை உலகமே வியக்கும்படி மறுபடியும் செதுக்குவதற்காக காலம் உனக்கு கொடுத்திருக்கும் ரகசிய ஆயுதம். இன்று நீங்கள் உங்களின் தொழில், வேலை அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் தோற்று போய் நிற்கும் போது சாணக்கியன் உங்களின் இடத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்பதை உங்களின் வாழ்நாளை மாற்றக்கூடிய 7 ஆழமான படிகளில் பார்க்கப் போகிறோம். படி 1. உடனே உணர்ச்சியை நிறுத்து. சாணக்கியன் ஒரு தோல்வியை சந்திக்கும் போது முதலில் என்ன செய்வார் தெரியுமா? அவர் உடனே எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார், எந்த ஒரு எதிர்வினையையும் காட்ட மாட்டார். ஏனெனில் சாணக்கியரின் தத்துவம் கூறுகிறது, தோல்வி அடைந்த அடுத்த சில நிமிடங்களில் மனிதனுடைய புத்தி வேலை செய்யாது. அந்த நேரத்தில் அவனுக்குள் 4 கொடூரமான எதிரிகள் குடியேறுவார்கள். முதலாவது கட்டுப்பாடற்ற கோபம், 2வது தாங்க முடியாத அவமானம், 3வது எதிர்காலத்தை பற்றிய பயம், 4வது பிறரை பார்க்க முடியாத வெட்கம். இந்த 4ம் ஒன்று சேர்ந்தால் அது மனிதனை அடுத்தடுத்து தவறான முடிவுகளை எடுக்க வைத்து அவனை நிரந்தரமாக அழித்துவிடும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நம்மை சுற்றி இருக்கும் பலர் ஒரு முறை தோற்றவுடன் என்னால் இனி முடியாது, நான் முடிந்துவிட்டேன், என் வாழ்க்கையே போச்சு என்று உடனே உணர்ச்சி வசப்பட்டு தங்களின் கதையை அவர்களே முடித்துக் கொள்வார்கள். ஆனால் சாணக்கியன் சொல்வார், உணர்ச்சிகளின் உச்சத்தில் இருக்கும் போது எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் உன்னை இன்னும் ஆழமான குழிக்குள் தான் தள்ளும். மகத நாட்டின் அரசன் தனநந்தன் சாணக்கியரின் தோற்றத்தை கண்டு எள்ளி நகையாடி அவரது குடிமையை பிடித்து இழுத்து அரசவையை விட்டு வெளியே துரத்திய போது சாணக்கியருக்கு கோபம் வந்தது உண்மைதான். ஆனால் அவர் அந்த இடத்திலேயே கத்தி கூச்சலிட்டு அங்கிருந்த காவலர்களுடன் சண்டை போட்டு தன் உயிரை வீணடிக்கவில்லை. அரசவைக்கு வெளியே வந்து ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு உணர்ச்சிகளை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். அதனால்தான் சொல்கிறேன், முதலாவது ஆயுதம் மௌனம். தோற்றவுடன் பேசாதீர்கள், யாரிடமும் போய் உங்கள் பலவீனத்தை காட்டாதீர்கள், அமைதியாக இருங்கள். ஏனெனில் இந்த உலகம் உங்கள் காயத்திற்கு மருந்து தராது, மாறாக அதை வேடிக்கை பார்த்து ரசிக்கும். படி 2. தோல்வியின் காரணத்தை கண்டுபிடி. உணர்ச்சிகளை அடக்கிய பிறகு சாணக்கியன் ஒருபோதும் தன் துரதிர்ஷ்டத்தையோ அல்லது கிரகங்களையோ விதியையோ குறை சொல்ல மாட்டார். அவர் தனக்குத்தானே ஒரு தீர்க்கமான கேள்வியை கேட்பார், நான் எங்கே தவறு செய்தேன்? என் வியூகத்தில் எங்கு ஓட்டை இருந்தது? இதுதான் ஒரு உண்மையான வெற்றியாளனின் மனநிலை. இன்று நம் சமூகத்தில் பலர் தோற்ற அடுத்த நொடி தங்களின் நண்பர்களை குறை சொல்வார்கள், குடும்பத்தை குறை சொல்வார்கள், தங்களின் சூழ்நிலையை சாடுவார்கள். ஆனால் கண்ணாடிக்கு முன்னால் நின்று தங்களை தாங்களே ஒருபோதும் ஆராய மாட்டார்கள். சாணக்கியர் தன் அர்த்தசாஸ்திரத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ள மறுக்கும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் தோல்வியடைவதை தவிர வேறு எதற்கும் தகுதியற்றவனாகிறான். சாணக்கியரின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவம் இது. சந்திரகுப்தனை முதலில் தயார் செய்து நேரடியாக மகத நாட்டின் தலைநகரமான பாடலிபுத்திரத்தின் மீது சாணக்கியர் போர் தொடுத்தார். ஆனால் தனநந்தனின் பிரம்மாண்ட படை அவர்களை துவம்சம் செய்தது. சாணக்கியரும் சந்திரகுப்தனும் உயிர் தப்பி ஓடி ஒரு கிராமத்து வீட்டின் பின்னால் மறைந்து நின்றார்கள். அங்கே ஒரு தாய் தன் குழந்தைக்கு சூடான கஞ்சியை ஊட்டிவிட்டுக் கொண்டிருந்தாள். அந்த குழந்தை அவசரப்பட்டு கஞ்சியின் நடுப்பகுதியில் கையை வைத்து சுட்டுக்கொண்டு அழுதது. அப்போது அந்த தாய் சொன்னாள், மகனே, நீயும் அந்த சாணக்கியனைப் போலத்தான் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறாய். கஞ்சியின் ஓரப்பகுதிதான் சீக்கிரம் மாறும்,
அதை விடுத்து நேரடியாக நடுவில் கையை வைத்தால் சுடத்தான் செய்யும். மறைந்திருந்து இதை கேட்ட சாணக்கியரின் கண்களில் ஒளி பிறந்தது. தன் தோல்விக்கான காரணத்தை அவர் கண்டுபிடித்தார். எதிரியின் எல்லையோர பகுதிகளை கைப்பற்றாமல் நேரடியாக தலைநகரத்தை தாக்கியதுதான் தன் தவறு என்பதை உணர்ந்தார். அதேபோல் தோல்வி வந்தவுடன் அழாதீர்கள். அதை ஒரு அறிவியல் அறிஞனைப் போல ஆய்வு செய்யுங்கள். உங்களின் திட்டமா தவறு? உங்களின் நம்பிக்கையா தவறு? நீங்கள் தேர்ந்தெடுத்த மனிதர்களா தவறு? அல்லது உங்களின் சோம்பேறித்தனமா காரணம்? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் கண்டுபிடித்த மனிதனை இந்த உலகத்தில் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. படி 3. எல்லோரிடமிருந்தும் விலகியிரு. சாணக்கியன் மனித மனங்களை படித்து படித்து ஒரு ஆபத்தான உண்மையை உலகிற்கு சொன்னார். நீ எப்போது பலவீனமாக தோற்று போயிருக்கிறாயோ அப்போது இந்த உலகம் உன்னை ஒருபோதும் மதிக்காது. தோல்விக்குப் பிறகு பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு எல்லோரிடமும் சென்று தங்களின் கஷ்டங்களை சோகக் கதைகளை கூறி அனுதாபம் தேடுவது. சாணக்கியன் இதை முற்றிலும் வெறுக்கிறார். ஏனெனில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் போது உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களில் சிலர் உங்களுக்கு ஆறுதல் கூறுவது போல நடிப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் இவன் சரிப்பட்டு வரமாட்டான் என்று சந்தோஷப்படுவார்கள். நீங்கள் கவனித்தீர்களா? நீங்கள் வெற்றி பெறும்போது இந்த உலகிற்கு பொறாமை வரும். ஆனால் நீங்கள் தோற்று போய் நடுத்தெருவில் நிற்கும்போது சில மனிதர்களின் மனதிற்குள் ஒரு விவரிக்க முடியாத அமைதியும் திருப்தியும் வரும். அதனால்தான் தோற்றவுடன் சாணக்கியன் என்ன செய்வார் தெரியுமா? அவர் தனிமையை தேர்வு செய்வார். தற்காலிகமாக இந்த சுயநல உலகத்திலிருந்து விலகி தன்னை ரகசியமாக மீண்டும் கட்டமைப்பார். ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது காயமடைந்தால் அது காட்டின் நடுவே வந்து நின்று கர்ஜனை செய்வதில்லை. அது தனக்குத்தானே ஒரு குகையை தேடிக்கொண்டு தன் காயங்களை நக்கி குணப்படுத்தும் வரை யாருடைய கண்ணிலும் படாமல் மறைந்து கொள்ளும். ஏன் தெரியுமா? தன் பலவீனமான நிலையை எதிரியோ காடோ பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக. தோற்றுவிட்டீர்களா? உங்கள் சமூக ஊடகங்களை மூடுங்கள். தேவையில்லாத நண்பர்களின் தொடர்பை துண்டியுங்கள். தற்காலிகமாக உங்களை ஒரு இருட்டு அறைக்குள் பூட்டிக்கொண்டு அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகுங்கள். படி 4. புதிய திறமையை உருவாக்கு. சாணக்கிய நீதியின் மிக முக்கியமான கட்டளை இதுதான். தோல்விக்கு பிறகும் நீ அதே பழைய மனிதனாக அதே பழைய திறமைகளோடு இருந்தால் உனக்கு மீண்டும் தோல்வி கிடைப்பது உறுதி. சாணக்கியன் ஒருமுறை தோற்றால் தன் பழைய உத்திகளை அப்படியே பயன்படுத்த மாட்டார். அவர் புதிய திறமைகளை வளர்ப்பார், புதிய அறிவை தேடி ஓடுவார். ஏனெனில் உலகம் பலவீனமான மனிதர்களை ஒருபோதும் மன்னிக்காது. நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன? உங்களின் எதிரியை விட அல்லது உங்களின் சவாலை விட உங்களின் தகுதி குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களின் தகுதியை உயர்த்துவது மட்டும்தான். உங்களை இந்த உலகம் நிராகரித்ததா? உங்களை ஒரு மனிதர் மதிக்காமல் தூக்கி எறிந்தாரா? அப்படியானால் அவர்கள் இழந்தது எவ்வளவு பெரிய வைரம் என்பதை இந்த உலகமே பார்க்கும் அளவுக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தோல்வி வந்த பிறகு சாதாரண மனிதர்கள் என்ன செய்வார்கள்? சிலர் மதுவுக்கு அடிமையாவார்கள், சிலர் நாட்கணக்கில் அழுது கொண்டே இருப்பார்கள், சிலர் தங்களின் வாழ்க்கையையே முடித்துக் கொள்வார்கள். ஆனால் சாணக்கியன் போன்ற மனிதர்கள் அந்த நேரத்தில் புத்தகங்களை வாசிப்பார்கள், தங்களின் மனதை கட்டுப்படுத்தும் தியானத்தை கற்றுக்கொள்வார்கள், சந்தையின் புதிய உத்திகளை படிப்பார்கள், ஒரு புதிய திட்டத்தை அமைப்பார்கள். அவர் ஒரு சாதாரண ஆசானாக இருந்தாலும் போர்க்கலைகள், ராஜதந்திரங்கள், உளவறியும் கலைகள் என அனைத்தையும் கற்றுக்கொண்டு தன்னை மாற்றியதால் தான் அவரால் வரலாற்றையே மாற்றி எழுத முடிந்தது. படி 5. பழிவாங்க அவசரப்படாதே. இதுதான் சாணக்கியனின் மிக ஆபத்தான அதே சமயம் மிக உன்னதமான ராஜதந்திரம். அவர் தன்னை அவமதித்தவர்களை உடனே பழிவாங்க ஓடமாட்டார். ஏன் தெரியுமா? கோபத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அவசரப்பட்டு செய்யப்படும் பழிவாங்குதல் என்பது முட்டாள்தனம். அது எதிரிக்கு இன்னும் சாதகமாக அமைந்துவிடும். சாணக்கியன் காத்திருப்பார். காலம் மாறும் வரை, தனக்கான தகுந்த சூழல் அமையும் வரை, எதிரி பலவீனமாகும் வரை அவர் அமைதியாக காத்திருப்பார். அவர் எப்படி தெரியுமா காத்திருப்பார்? ஒரு விஷப்பாம்பை போல. ஒரு விஷப்பாம்பின் உண்மையான சக்தி அது செய்யும் சத்தத்தில் இல்லை, அது இரையை கவ்வுவதற்காக காட்டும் அசாத்தியமான அமைதியில் இருக்கிறது. நம்மை இந்த வாழ்க்கையில் பலர் அவமதித்திருக்கலாம், நம்மை பயன்படுத்திக் கொண்டு ஏமாற்றி இருக்கலாம், நம்மை பலமுறை கீழே தள்ளி இருக்கலாம். அதற்காக உடனே அவசரப்பட்டு அவர்களிடம் சென்று சண்டைக்கு போகாதீர்கள். அவர்களிடம் போய் வாதாடாதீர்கள். உங்களின் ஆற்றலை சண்டையிட்டு வீணாக்குவதை விட உங்களின் இலக்கை நோக்கி அமைதியாக முன்னேறுங்கள். சாணக்கியர் கூறுவார்,
உன் எதிரிக்கு நீ கொடுக்கக்கூடிய மிக கொடூரமான தண்டனை அவனால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு நீ உயரத்தில் போய் நிற்பதுதான். ஒரு நாள் உங்களின் பிரம்மாண்டமான வெற்றியே உங்களை வீழ்த்தியவர்களின் முகத்தில் அடையும் மிகப்பெரிய தண்டனையாக மாறும். படி 6. தோல்வியை சக்தியாக மாற்று. சாணக்கியன் தன் வாழ்க்கையில் சந்தித்த அவமானம் சாதாரணமானதல்ல. ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் முன்னால், அனைத்து அமைச்சர்களின் முன்னால் தனநந்தன் அவரை ஒரு பிச்சைக்காரனை போல நடத்தி அவமதித்தான். ஆனால் அந்த ஒரு அவமானம்தான் பின்னாட்களில் ஒரு உலக மகா பேரரசை அழிப்பதற்கான எரியூட்டப்பட்ட எந்திரமாக மாறியது. இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? உங்களுக்குள் இருக்கும் வலி, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த தெரிந்தால் அது இந்த உலகையே மாற்றக்கூடிய பேரழிவாக அல்லது பேராற்றலாக மாறும். உங்களை யாராவது ஏமாற்றினார்களா? அதை நினைத்து நினைத்து அழாதீர்கள். அதை உங்களை இன்னும் பலசாலியாக மாற்றும் சக்தியாக மாற்றுங்கள். உங்களை யாராவது நடுரோட்டில் வைத்து அவமதித்தார்களா? அந்த அவமானத்தின் சொற்களை உங்களின் வெற்றி பயணத்திற்கான எரியூட்டும் எரிபொருளாக பயன்படுத்துங்கள். சாணக்கியர் தன் சீடனான சந்திரகுப்தனுக்கு ஒரு ரகசியம் சொன்னார். வலியை மறந்து வாழும் மனிதன் ஒரு சாதாரண மனிதனாகவே இறந்து போவான். ஆனால் தனக்கு கிடைத்த வலியை தன் இலக்கிற்கான சக்தியாக மாற்றும் மனிதன் வரலாற்றில் சாகாவரம் பெற்று வாழ்வான். அடுத்த முறை உங்களுக்கு ஒரு வலி வரும்போது அதை சாபமாக கருதாதீர்கள். அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு தள்ள இயற்கை கொடுத்த வரமாக கருதுங்கள். படி 7. அமைதியாக வெற்றி பெறு. கடைசியாக சாணக்கியர் தன் வியூகங்கள் அனைத்தும் முடிந்த பிறகு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் செய்வார். அவர் பேச மாட்டார், மாறாக தன் செயல்களால் நிரூபிப்பார். இன்று நம்மை சுற்றி இருக்கும் பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நான் அதை செய்ய போகிறேன், இதை சாதிக்க போகிறேன், என்னை அவமதித்தவர்களை சும்மா விட மாட்டேன் என்று ஊர் முழுக்க தம்பட்டம் அடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் செயலில் பூஜ்ஜியமாக இருப்பார்கள். சாணக்கியர் இதற்கு நேரெதிர். அவர் சொல்வார், சத்தம் செய்யும் மனிதனை இந்த உலகம் சில நிமிடங்கள் மட்டும்தான் வேடிக்கை பார்க்கும். ஆனால் அமைதியாக இருந்து பேரரசை படைக்கும் மனிதனை இந்த உலகம் பல 100 ஆண்டுகள் குனிந்து வணங்கும். அதனால் உங்களின் அடுத்த நகர்வை, உங்களின் அடுத்த திட்டத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்களின் வளர்ச்சியை மிகவும் ரகசியமாக அமைதியாக செய்யுங்கள். சாணக்கியர் நந்தவம்சத்தை வீழ்த்துவதற்கு முன்பாக எல்லையோர கிராமங்களில் இருந்த சிறு சிறு படைகளை அமைதியாக தன்வசம் ஈர்த்தார். தனநந்தன் தன்னிடம் இன்னும் பலம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் பெயர்களும் சாணக்கியரால் ரகசியமாக அறுக்கப்பட்டிருந்தன. அதேபோல் உங்களை இழிவாக பார்த்தவர்கள், உங்களை அற்பமாக நினைத்தவர்கள் ஒரு நாள் காலையில் கண் விழித்து பார்க்கும் போது நீங்கள் அவர்களின் கற்பனைக்கும் எட்டாத உயரத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அதுதான் சாணக்கிய தந்திரம். என் அன்பான நண்பர்களே, இன்று உங்களின் வாழ்க்கையில் ஒரு கடுமையான தோல்வி வந்துவிட்டது என்றால் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. சில நேரங்களில் இயற்கை அல்லது நீங்கள் நம்பும் கடவுள் உங்களை உடைக்கிறார் என்றால் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை இன்னும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதியான மனிதனாக மாற்றுவதற்காக. சாணக்கியர் இறுதியாக நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். நெருப்பில் விழுந்து உருகாமல் எந்த ஒரு தங்கமும் ஆபரணமாக பிரகாசிப்பதில்லை. அதேபோல் அவமானங்களையும் வலிகளையும் தோல்விகளையும் சந்திக்காமல் எந்த ஒரு மனிதனும் வரலாற்றில் தலைவனாக மாற முடியாது. அதனால் இன்று நீங்கள் தோற்று போய் தனிமையில் கண்களில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தால் சற்றே நிமிர்ந்து உட்காருங்கள். சாணக்கியரை மனக்கண்ணில் நினையுங்கள். உங்களின் இந்த தோல்விதான் நீங்கள் நாளை உருவாக்கப் போகிற ஒரு பிரம்மாண்ட பேரரசின் ஆரம்ப புள்ளியாக இருக்க போகிறது. இன்று நாம் பார்த்த சாணக்கியரின் இந்த 7 ஆழமான படிகளில் உங்களின் மனதை தொட்ட, உங்களின் சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடிய அந்த ஒரு படி எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களின் கருத்துக்கள் பலருக்கும் உத்வேகமாக மாறலாம். இந்த வீடியோ உங்களின் தன்னம்பிக்கையை சற்றேனும் உயர்த்தி இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களைப் போல தோல்வியில் வாடிக்கொண்டிருக்கும் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். ஆச்சாரியா சாணக்கியரின் இது போன்ற ஆழமான வாழ்வியல் தந்திரங்களையும் நம் முன்னோர்களின் மறைக்கப்பட்ட வரலாற்று ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம் உங்களின் வாழ்வை மாற்றக்கூடிய மற்றொரு சக்தி வாய்ந்த சாணக்கிய ரகசியத்துடன். நன்றி, வணக்கம்.